லால் சலாம் படத்துடைய வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படத்தை டிஜே ஞானவேல் அவர்கள் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மேலும் இந்த படம் சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு பேர் வாங்கி தரப்போகிற படமாக இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா இந்த படத்தை ஜெய்பீம் டைரக்டரான டிஜே ஞானவேல் எடுத்துட்டு இருக்காரு. ஜெய்பீம் போல சமூக கருத்துள்ள படமாக இந்த படம் உருவாக்கும் சொல்லிட்டு நம்பப்படுது. சமீபத்தில் ரிலீஸ் ஆன போஸ்டர்ஸ் இதை வச்சு பார்க்கும்போது இந்த படம் கமர்ஷியல் ரீதியாக பயணிக்கும் என்ற ரசிகர்களுக்கு வந்திருக்கு. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிறாரு. கூலி படத்தை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நெல்சனோட டைரக்ஷனில் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுது. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மீண்டும் ஏஆர் முருகதாஸோட கூட்டணி வைக்க போகிறாராம். ஏஆர் முருகதாஸ் கடைசியாக சூப்பர் ஸ்டாரை வச்சு தர்பார் படத்தை எடுத்தார். அந்த படம் பார்த்தீங்கன்னா சரியாக போகலை. அதை தொடர்ந்து இன்னுமே ஏஆர் முருகதாஸ் எந்த படத்தையும் கமிட் பண்ணல. நம்ம விஜயை வச்சு துப்பாக்கி 2 எடுக்க பிளான் பண்ணார். ஆனால் அந்த படம் கடைசியில் ட்ராப் ஆகிட்டு நெல்சனுக்கே வாய்ப்பு கிடைச்சது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஏஆர் முருகதாஸ் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காராம். இந்த ஸ்டோரி சூப்பர் ஸ்டாருக்கு பிரித்து போகவே இந்த ஸ்டோரியை நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் கிரீன் சிக்னல் கொடுத்ததா சொல்லப்படுது. ஏஆர் முருகதாஸ் இப்போ சிவகார்த்திகேயனை வச்சு ஒரு பிரம்மாண்டமான படம் ஒன்று எடுக்க போகிறாரு. அதை தொடர்ந்து சல்மான் கானை வச்சு அவர் எடுக்க போகிற சிக்கந்தர் படத்தோடைய அறிவிப்பும் வெளியாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது தான் பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு அவர் படம் எடுக்க போகிறாரு. இது பார்த்தீங்கன்னா தர்பார் ஸ்டைல் இல்லாமல் முற்றிலும் பார்த்தீங்கன்னா கதைக்கு முக்கியத்துவம் கொடுக்க விதமாக பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நம்ம ஏஆர் முருகதாஸ் ஒரு சம்பவம் பண்ண போகிறாரு. ஏற்கனவே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எடுத்த தர்பார் படம் சரியாக போகாததுனால ரசிகர்கள் ஏஆர் முருகதாஸ் மேலே அதிருப்தியில் இருக்காங்க. ஆனால் ஏஆர் முருகதாஸ் கஜினி, துப்பாக்கி போன்ற படங்கள் பார்த்தீங்கன்னா பக்காவாக கொடுத்துருப்பாரு. நம்ம விஜயகாந்த் கூட ரமணா படத்தை பார்த்தீங்கன்னா வேற லெவலில் கொடுத்துருந்தாரு. அந்த மாதிரி ஒரு கான்செப்டோடு தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரஜினியை பார்க்க விரும்புகிறாங்க. அதை பூர்த்தி பண்ணும் விதமாக தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கதை சொல்லியிருக்காராம். அந்த கதையும் சூப்பர் ஸ்டாருக்கு பிடிச்சு போகவே நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நம்ம பண்ணுவோம். நம்ம ஏஆர் முருகதாஸும் ரஜினிகாந்தும் இணைய போகிற படம் எப்போ எடுக்கப்படும் சொல்லிட்டு இன்னுமே எந்த அப்டேட்டுமே கிடைக்கல. ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரோட லைனப்ஸ் அதிகமாகிட்டே போகுது. இந்த 72 வயசுலையும் அவர் பக்காவாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகிட்டே வராரு. மாரி செல்வராஜ், ஷங்கர், நெல்சன், கூடவே கார்த்திக் சுப்புராஜ், ப்ளஸ் பிரம்மாண்ட இயக்குனரான ராஜமௌலி என அடுத்தடுத்து பிஸியாக நம்ம சூப்பர் ஸ்டார் வலம் வர போகிறாரு. அப்படி இருக்க ஏஆர் முருகதாஸோட எத்தனையாவது படமாக எடுக்க போகிறாங்க அப்படின்ற தகவல் கிடைக்கல. நம்ம கிடைக்கும் போது அப்டேட் பண்ணுவோம். நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஏஆர் முருகதாஸோட மீண்டும் இணைய போகிறது தலை தப்புமா, இல்லை இந்த படமும் பார்த்தீங்கன்னா மொக்கை வாங்குமா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போகிற வீடியோஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சேரும்.